தமிழ்நாடு கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் இப்போ அப்ளிகேஷன் ஃபர்ஸ்ட் இயருக்கான அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணுறது முடிஞ்சிருக்குது. அடுத்தது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம வீடியோவில் என்னைக்கு உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில் போட்டிருக்கேன். அந்த வீடியோ யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஒரு தடவை செக் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் பற்றிய இன்டிமேஷன் எப்போ வரும், எப்படி வரும், அதை பற்றி பார்க்கலாம். காலேஜில் ரேங்க் லிஸ்ட் நோட்டீஸ் போர்ட்லையும் அவங்க வெப்சைட்லையும் டிஸ்பிளே பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு உங்களுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க. எந்த மாதிரி இன்டிமேஷன் கொடுப்பாங்க அப்படின்னா, நீங்கள் எந்த கோர்ஸுக்கு அப்ளை பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு டேட் என்னைக்கு, டைம் என்னைக்கு அப்படின்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுப்பாங்க. இன்டிமேஷன் எப்படி வரும் அப்படின்னா, உங்கள் ரிஜிஸ்டர்டு இமெயில் ஐடிக்கு மெசேஜ் வரும், இல்லை ஃபோனுக்கு எஸ்எம்எஸோ இல்லை வாட்ஸ்அப் மெசேஜோ வரும். சில டைம் நீங்கள் அப்ளை பண்ண காலேஜில் இருந்து ஃபோன் கூட பண்ணுவாங்க. நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது என்னென்ன சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற டீட்டெயிலாக பார்க்கலாம். 10th மார்க் ஷீட்டு, 12th மார்க் ஷீட்டு, அப்புறம் 12th டிசி, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போங்க மெயினாக. அடுத்தது இன்கம் சர்டிஃபிகேட் தேவைப்பட்டுச்சு, நீங்கள் ஏதாவது கிளைம் பண்ணுறதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதையும் எடுத்துகிட்டு போங்க. பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க, கலர் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க. ஸ்டாம்ப் சைஸ் மேக்ஸிமம் கேட்க மாட்டாங்க. மறக்காம நீங்க அப்ளை பண்ணும்போது இருந்த அப்ளிகேஷன்ல பிரிண்ட் எடுத்துட்டு போங்க. உங்களுக்கு கவுன்சிலிங் முடிஞ்ச உடனே அன்னைக்கே உங்களை ஃபீஸ் கட்ட சொல்லுவாங்க. அதனால எவ்வளவு ஃபீஸ் அப்படின்னு அவங்களே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அந்த அமௌண்ட்டும் எடுத்துட்டு போங்க. அடுத்தது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த காலேஜோட கான்டாக்ட் பர்சன் அவங்க நம்பர் கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு நீங்க ஃபோன் பண்ணி டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு சப்போஸ் ஃபர்ஸ்ட் கவுன்சிலிங்ல வரல அப்படின்னா செகண்ட் கவுன்சிலிங் கண்டிப்பா வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு 2-3 காலேஜ் கேட்கும்போது எந்த காலேஜுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு டவுட் வரும். அதை கொஞ்சம் நீங்க கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. ஏன்னா சில டைம் என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க செகண்ட்ல தேர்ட் ப்ரியாரிட்டி கொடுத்த காலேஜுக்கு வரும், ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்த காலேஜுக்கு வர லேட் ஆகும். அந்த டைம்ல நீங்க அதை ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிட்டு அப்புறமேல ஃபீஸ் கட்டுங்க. அப்படி ஃபீஸ் கட்டின பிறகு நீங்க எதிர்பார்த்த காலேஜ் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு மாற்ற முடியும். ஆனா என்னன்னு கொடுப்பாங்க அப்படின்னா டிஸ்கண்டினியூ சொல்லி கொடுப்பாங்க. நீங்க மறுபடியும் அங்க ஃபீஸ் கட்டுற மாதிரி இருக்கும். இப்ப நீங்க இமிடியேட்டா பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, 29ஆம் தேதி, அதாவது மே 29ஆம் தேதி சிறப்பு பிரிவு மாணவர்களுக்கான தரவரிசை பட்டியல், அதாவது ஸ்பெஷல் கேட்டகரி ரேங்க் லிஸ்ட் எல்லா காலேஜ் வெப்சைட்லயும் கண்டிப்பா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதை செக் பண்ணிக்கங்க. அதே மாதிரி 30/5, அதாவது மே 30ஆம் தேதி அன்னைக்கு ஜெனரல் கேட்டகரிக்கு ரேங்க் லிஸ்ட் அந்தந்த காலேஜ் வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்க அந்த வெப்சைட்ல போய் செக் பண்ணிக்கலாம்.